ஹை ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த மாடல் ஆஃப் ப்ராப்ளம் எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டரை பேஸ் பண்ணி வாங்க பார்க்கலாம். Design a 555 astable multivibrator to generate a frequency of 1 kHz with duty cycle approximately 66%. Assume C is equal to 0.01 microfarad. இப்போ இந்த ப்ராப்ளமில் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஹர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹர்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் 1000 ஹர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்த டியூட்டி சைக்கிள் டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டு 66%ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சியோட வேல்யூ அவங்க அஷ்யூம் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு 0.01 மைக்ரோஃபாரட்னு. ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாலாம் கொடுத்துட்டு டிசைன் பண்ண சொல்கிறாங்க. எந்த மல்டி வைப்ரேட்டரை? அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டரை. அப்போ அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னா நமக்கு அங்கே மெயினாக வேறு என்ன காம்பனண்ட் இருக்கும் அப்படின்னா R1 R2ஓட வேல்யூ இருக்கும். R1 R2ங்கிறது என்ன? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இதில் நமக்கு என்ன ஆகும்? மல்டி வைப்ரேட்டரில் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்கும். டிஸ்சார்ஜ் ஆகிறது எந்த ரெசிஸ்டன்ஸ் மூலயமா டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னா R2 வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். இதுவே சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது வழியாக சார்ஜ் ஆகும்னா R1 அண்ட் R2 வழியாக சார்ஜ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம் இந்த ப்ராப்ளமில். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு நல்லா தெரியும் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டோட்டல் டைம் பீரியட். ஸோ டோட்டல் டைம் பீரியடை நம்ம எப்படி எழுதலாம்? டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப். இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ டி ஆனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0.69 இன்ட்டு R1 ப்ளஸ் R2 இன்ட்டு சி ப்ளஸ் டி ஆஃபுக்கு ஃபார்முலா 0.693 into R2 into C. இது சார்ஜிங், இது டிஸ்சார்ஜிங். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C காமனாக இருக்குது, 0.693யும் காமனாக இருக்குது. இப்போ அது ரெண்டுத்தையும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா R1 ப்ளஸ் 2 டைம்ஸ் R2ன்னு இருக்குது. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா. இப்போ இதில் இருந்து 1 டிவைடட் பை 0.693 நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1.44ன்னு எழுதலாம். டிவைடட் பை R1 ப்ளஸ் 2 இன்ட்டு R2 இன்ட்டு சின்னு வந்துருச்சு. இது ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. மேடம் ஃப்ரீக்வன்சி தான் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களே, இதுக்கு எதுக்கு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அன்னோன் பெராமீட்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல, அதுக்காக இந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நான் டியூட்டி சைக்கிளுக்கு வரேன். ஸோ டியூட்டி சைக்கிளுங்கிறது என்னது? நமக்கு டி ஆன் பீரியட் டிவைட் பை டோட்டல் டைம் பீரியட். கரெக்டுங்களா? இன்ட்டு 100. இப்போ டி ஆனுக்கு ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி டோட்டல் டைம் பீரியடுக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டோட்டல் டைம் பீரியடை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.693 இன்ட்டு R1 ப்ளஸ் 2 டைம்ஸ் R2 இன்ட்டு சின்னு எழுதலாம். அதே மாதிரி டி ஆனுங்கிறது இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இந்த ஃபார்முலா மட்டும் எழுதும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0.693 சி, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ டியூட்டி சைக்கிள் நமக்கு ஆல்ரெடி எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 66%ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன எழுதிக்கலாம்? 0.66ன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ 0.66 ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் 2 டைம்ஸ் R2. இதிலிருந்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா இது நார்மல் கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் சிம்பிளிஃபிகேஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை நம்ம இதில் பண்ணுறது. இதில் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா R1 பை R2ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 0.941ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ 0.66 இன்ட்டு R1 ப்ளஸ் 0.66 இன்ட்டு 2 நமக்கு என்ன வருது? 1.32 இன்ட்டு R2ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் இருக்கிற அந்த R1 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், இந்த சைடு இருக்கிற R2 இந்த சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ எனக்கு என்ன வருது? -0.34 இன்ட்டு R1 இஸ் ஈக்குவல் டு -0.32 இன்ட்டு R2. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இதில் இருந்து R1 பை R2ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன எழுதுகிறோம் பாருங்கள், R1 இஸ் ஈக்குவல் டு 0.941 டைம்ஸ் R2ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். F is equal to 1.44 divided by R1 plus 2 times R2 into C.
அந்த ஃபார்முலா எடுத்துட்டு R1ங்கிற இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா 0.941 இன்ட்டு R2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதிலிருந்து R2ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஏன்னா ரிமைனிங் இருக்கிற பேராமீட்டர் எனக்கு தெரியும். சியோட வேல்யூ தெரியும், எஃபோட வேல்யூ நமக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க 1000 சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ எஃப் தெரியும், சி தெரியும். இங்கே R1 நம்ம என்ன பண்ணுறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் R2ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதிலிருந்து அன்னோன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R2. அப்போ R2ஓட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ R2 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோ ஓம்ஸில் ஃபைனலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். என்ன வேல்யூ வருது பாருங்கள், 48.93 கிலோ ஓம்ஸ்ன்னு வருது. கரெக்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 963 கிலோ ஓம்ஸ். ஓகே, R2ஓட வேல்யூ 48.963 கிலோ ஓம்ஸ். அடுத்து R1ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். R1 இஸ் ஈக்குவல் டு 0.941 இன்ட்டு R2ஓட வேல்யூ. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா R1ஓட வேல்யூ 46.074 கிலோ ஓம்ஸ்னு வருது. இப்போ R1 R2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஏன்னா அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா R1 R2 கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம்லேயே கொடுத்ததுனால நம்ம மெயினாக என்ன கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா R1 R2வை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த டேட்டா கொடுத்தாலும் சரி, டிசைன் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் என்னென்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், R1 R2 அண்ட் C கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற பேராமீட்டர்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் அஸ்டபிள் மல்டிவைப்ரேட்டர். இதில் உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்முலாஸ் தான். ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக நம்ம என்ன பேராமீட்டர் வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.